பாதக ஸ்தானாதிபதியும் பாதகஸ்தானமும் பாதகஸ்தானத்து அதிபதியுடன் இணைந்த கிரகங்களும் பாதகஸ்தானாதிபதி பார்வைப்பட்ட இடங்களும் பாதகத்தை செய்யும். ஆனாலும் ஜோதிடர்களுக்கு இடையே பல முரண்பட்ட கருத்துக்கள் இதில் உண்டு. உபய இலக்கணத்திற்கு பாதகஸ்தானம் வேலை செய்யாது என்பவரும் உண்டு. அந்தந்த ஜோதிடர் பாதகஸ்தானத்தை அனுபவிக்காத வரை பாதகம் இல்லை என்றே வாதிடுவர். ஆனாலும் அவர்கள் பாதகத்தை அனுபவித்திருப்பார்கள். ஆனால் மறைமுகமாக அது அவர்களுக்கு புரிவதில்லை. யூடியூபில் மிக பிரபலமான ஜோதிடர் ஒருவரும் நண்பர்களாக இருந்தார்கள். இருவருக்கும் இடையே ஜோதிட சம்பந்தமான கருத்து மோதல்கள் பகையாகி போனன. விமர்சனங்கள் காரசாரமாக போன நிலையில் மிக பிரபல ஜோதிடரின் சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து மூடிவிட்டார். அந்த ஜோதிடர் 88,000 சப்ஸ்கிரைபர்களை வைத்திருந்தார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக கடுமையாக உழைத்திருந்தார். நிறைய வீடியோக்களை பதிவு செய்திருந்தார். எல்லாம் வீணாகி போயின. அந்த ஜோதிடரும் ஒரு வகையில் எனக்கு தெரிந்தவர்தான். ஆனால் அறிமுகம் இல்லாதவர். அவர் அடிக்கடி சொல்வது பாதகஸ்தானம் என்பது சமஸ்கிருத வார்த்தையில் தடங்கல்கள் என்று பொருள். ஆனால் தடங்களை தான் கொடுக்குமே தவிர ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்ய வைக்குமே தவிர வேறு எதுவும் இல்லை. தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பார் தனது வீடியோவில். ஆனால் தமிழ் வழக்கு மொழியில் பாதகம் என்பது மிக கொடூரமான, எதிர்பார்க்காத ஒரு துக்கமான அல்லது விபரீதமான செயல் என்று பொருள். சேனலை இழந்த ஜோதிடர் ரிஷப லக்கணம் 1-6 சுக்கிரனும் கேதுவும் லக்கணத்தில், தன வாக்குஸ்தானமான 2ஆம் இட மிதுன வீட்டில் 9-10 அதிபதியான பாதகாதிபதியான சனி 3ஆம் அதிபதியான சந்திரனுடன் இணைந்து உள்ளார். இங்கு இவருக்கு பாக்கியாதிபதியே பாதகாதிபதி, தொழில்ஸ்தானாதிபதி. 3ஆம் பாவம் என்பது ஜோதிடரையும் குறிக்கும். 3ஆம் பாவம் என்பது மிதுன வீடும் என்பதால் யூடியூபையும் குறிக்கும். அவர் புதன் தசையின் இறுதியில் சனி புத்தியில் இருக்கிறார். தற்போது அவருக்கு சந்திர அந்தரம் இறுதி பகுதியில். எனவே லக்ன சுபரான பாக்கியாதிபதியான தொழில்ஸ்தானாதிபதியான சனியே பாதகாதிபதியாகி சந்திரனுடன் இணைந்து அவரது யூடியூப் சேனலையே முடக்கிவிட்டார்.